ஆரம்பிக்கலாங்களா? இருக்கு. அப்போ சென்டர்ல மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் நான் இந்த இடத்துல. அதே போல இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்படியே இதோட ஷேடோ, இந்த ஃப்ரூட்டோட ஷேடோ வந்துட்டு கீழே இந்த மாதிரி ஷேட் பண்றேன். நான் எதையுமே கரெக்டா மார்க் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே கிரிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகேவா? அவுட்லைன் கொடுக்கும்போது ஷேட் பண்ணிட்டு தான் அவுட்லைன் கொடுக்குமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட மார்க் பண்ணிட்டு கூட நீங்க ஷேட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ட்ரா பண்றது. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு நம்மளுக்கு ஷேடெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதோட திக்னஸ் இருக்கு இல்லையா? இந்த திக்னஸ் நான் வந்துட்டு அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ அதை கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணும்போது பென்சிலை இப்படி பிடிச்சிக்கலாம் நீங்கள். சரியா? பென்சில் இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இங்கேருந்து நெக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஹெட்டை ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் நானுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் ஐஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஐஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த விங்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்ட் பார்ட்டாக பிரிக்கணும். இந்த விங்ஸோட பார்ட் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. தென் இந்த இடத்துல ஃபெதர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த டெய்லையும் சேம் அதே போல் இந்த மாதிரி பிரிச்சுட்டேன். தென் இப்போ ட்ரங்க்கு பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு லெக்கை கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவுதான். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணாலும் கேரக்டர் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் பொறுமையாக அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த ஐஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல எரேசர் எனக்கு நீட்டாக இல்லை, அதனால் எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல தெளிவாக பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ அதில் டார்க் இருக்கா, எந்த இடத்துல டார்க் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் வச்சுக்கலாம்.